அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக ஒரு மாசி சம்பல் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். எல்லாம் சொல்லுவாங்க கல்யாண வீட்டு சம்பல்டுவாங்க, பாய் வீட்டு சம்பல்டுவாங்க. இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மாசி சம்பல். மாசி சம்பல்னு போக்குள்ளே நாங்கள் அல்லா இதை பொரிக்கணுமே, இது பெரிய வேலையே அப்படியெல்லாம் பெருசாக யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு கொள்ளலாம். வாங்க போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு 500 கிராம்ஸ் பிக் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஒரு 1 கப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். மாசி சம்பளோட குவான்டிட்டி கணக்கு என்னென்னா 500 கிராம்ஸ் ஆனியனுக்கு 100 கிராம்ஸ் மாசி, இதுதான் கணக்கு. நீங்கள் இது படி போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா செஞ்சு கொள்ளலாம். நல்லா இந்த ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆக காட்டியும் நல்லாவே ஃப்ரை ஆகணும். அது ஃப்ரை ஆகின பிறகு ஈக்குவலாக எல்லாம் ஒரே அளவு ஃப்ரை ஆகின பிறகு தான் நாங்கள் இதை எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தடிக்கு என்ன மெத்தட்னா, இந்த ஆனியன் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை ஆகின பிறகு ஸ்ட்ரெயினர் கிட்ட வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் அதில் எடுத்து போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ஆயில் எல்லாம் வடிகிறதுக்கு ஒரு பேப்பரில் போட்டு வைக்கணும். எங்களுக்கு மிச்சம் ஆயில் தேவையில்லாண்டு பட்டுச்சுண்டா இதை 2 தரக்கா நாங்கள் இன்னொரு பேப்பரில் இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து இன்னொரு பேப்பரில் இப்படி பரத்தி விட்டுக்கொண்டா கம்ப்ளீட்டாக எல்லா ஆயிலுமே அப்படியே வடிஞ்சிடும். இப்போ இந்த ஆனியன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி நான் இப்படி ஆயில் வடியை வச்சுக்கொண்டேன். இப்போ ஒரு குட்டி பேன் எடுத்து அதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம்ஸ் மட்டும் ஆட் பண்ணி அதை நல்லாவே ஃப்ரை பண்ணி கொடுங்க. இதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகின பிறகு இந்த ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ஆனியனில் நான் இதை போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இதே மாதிரி நான் கறி லீவ்ஸ் கொஞ்சமும் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். அதை லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும், மிச்சம் ஃப்ரை பண்ணப்பட அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ மாசி மால்டிவ் ஃபிஷ் நான் பவுடர் பண்ணினை தான் எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு 100 கிராம்ஸ் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் பண்ண மால்டிவ் ஃபிஷ் இல்லாட்டி நீங்கள் துண்டு வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணணும். ஏன்னு சொன்னால் துண்டு மசாலா நிறைய இந்த வெளியே வைக்கிற சுற்றி ஊற்ற வலிக்கும். நெக்ஸ்ட் நான் இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கும் எனக்கு கணக்கு சொல்லலை. ரீசன் சில வீட்டில் ஜாஸ்தியாக காரம் திம்பிங்க, சில வீட்டில் காரமே தின்ன மாட்டீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் சோல்ட்டும் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் லெஸ் அமௌண்ட் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தா சோல்ட் நல்லா கூடையுமே. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சோல்ட் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி மிச்சம் முக்கியமானது தான் லைம் இல்லாட்டி வேலே இல்லை. நான் ஒரு பாதி லைம் எடுத்து நல்லாவே புளிஞ்சிட்டு கொண்டேன். இப்போ இதை நல்லா நான் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மாசி சம்பல் ரெசிபி இவ்வளோ தான். இதில் வேறு எந்த வித்தையும் இல்லை. இதில் இருக்கிற ஒரே ஒரு டிப் என்னென்னு சொன்னால், இந்த ஆனியன் எல்லாம் ஈக்குவலாக கோல்டன் ப்ரௌன் ஆக மட்டும் நல்லாவே ஃப்ரை ஆகணும். சில ஆனியன் ஃப்ரை ஆகாட்டி அப்படியே இந்த வெள்ளையாக இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த ஃப்ரை ஆகிற டைமுக்கு கைவிடாமல் அதை அப்படியே நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொண்டே இருக்கணும். நெக்ஸ்ட் சோல்ட் போடக்குள்ள கொஞ்சம் குறைச்சி போட்டு அதுக்கு பிறகு அதை பார்த்து போட்டுக்கொள்ளணும். அடுத்தது ஆயில் எல்லாம் நல்லா வடியை விட்டு எடுக்கணும். இவ்வளோ தான். இதில் வேறு எந்த விதமான கேமும் இதில் இல்லை. பட் இது எல்லாத்துக்குமே கீ ரைஸ்க்கு வேணுமா, பிரியாணிக்கு வேணுமா, ஃப்ரைட் ரைஸ்க்கு வேணுமா, சட்டப்படி ஐடியல் டிஷ் உண்டு, சைட் டிஷ் உண்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு. எனக்கு இதை செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour கூட போகலை. அவ்வளோ டக்குன்னு செஞ்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி பழகிக்கொண்டு உங்களுக்கும் குயிக்காக இப்போ தேவைக்கு இப்போவே செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். அதே மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரு 1 வீக் வெளியே நல்ல கண்டெய்னரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் கூட இதை நல்லா பாய்க்கலும். ஃப்ரெண்ட்ஸோட மாசி சம்பல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கூட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் ஹோம்மேட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே.